नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। मानत्वं भगवन्मतस्य महतः पुंसस्तथा निर्णयः तिस्रसिद्धया आत्मसंविदखिलाधीशानतत्त्वाश्रयाः गीतार्थस्य च संग्रहः सुदीर्घं श्रीश्रीशयोः इत्यमून् यद्ग्रन्थानुसन्दते इति पतिः तं यामुनेयं नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां रघोमुनीश्वरं श्रीमद्रङ्गशराय संयमविवरादुदागमान्तद्वयं श्रीमद्वीररघुत्वहादिशरदिपादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गगुरुण शासनं नारायणं योग्यं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यं प्रसारमनवद्यगुणं उदाग्र्यं नारायणाद्य यतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेति शेखरमाश्रयामः। श्रीकृष्णमाद्यं करुणारयन्तं वेदान्तयुग्मं समतीतवन्तं वत्साभिजातं विदुषां वरेण्यं श्रीभाष्यसिंहं प्रणमामि नित्यं। वात्स्य श्रीकृष्णसूरीन्द्रपदपङ्कजषट्पदम् अनन्तपद्मनाभारं भारद्वाजमहं भजे। प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतुहे नमः। यत्प्रपत्तिं विना सर्वैः यस्य माया दुरत्या धनञ्जयरसस्तं तत् प्रपद्ये शरणं महा। நமஸ்தே. இது கிரந்த சதுஷ்டய காலக்ஷேப சமிதி அப்படின்ற இந்த கோஷ்டிங்கிறது மகாமகோபாத்தியாய ஸ்ரீ மன்னார்குடி சுவாமி ஏற்பட்டிருந்து அப்படிங்கிறது அடியேன் இந்த போஸ்டரை பார்த்து தெரிஞ்சுட்டேன். அது இந்த மன்னார்குடி சுவாமி பத்தி அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி இடத்துல அடியன் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். சுவாமி உடைய காலக்ஷேபத்துல மன்னார்குடி சுவாமியுடைய பத்தி விஷயங்கள் சொல்லாம சாதிக்காம காலக்ஷேபம் ஓடாது. இந்த விஷயத்துல இந்த சமயத்துல மன்னார்குடி சுவாமி இப்படி சாதிச்சார் அப்படி சாதிச்சார் அப்படின்னு தனியா பேசும்போது கூட அவர் ரெண்டு பேருக்கும் உள்ள இன்டராக்ஷன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு, சுவாமியோட ஆத்மகுணங்கள் எப்படி ஏற்பட்டது, அவர் விஷயங்கள் சொல்ற சைலி எப்படி ஏற்பட்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரொம்ப சிலாகிச்சு சாய்ப்பார். அடியேன் ரொம்ப புதியவன் சிறியவன் அப்படின்னு இருந்தாலும் மன்னார்குடி சுவாமி போன்றவர்கிட்ட அடியனுக்கு சம்பந்தம் இல்லை. அப்படி இருந்தாலும் சுவாமி அடியன் சுவாமி மூலமா நிறைய விஷயங்கள் கேள்விப்படுத்தக்கூடிய சுகரத்தினாலேவோ இந்த அந்த சுவாமி ஏற்பட்ட சபையில அடியன் இப்போ உட்கார்ந்து விஷயங்களை விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு பாகியம். அது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிகப்பெரிய ஒரு பாகியம் தான் அடியனுக்கு. அது ஒரு விஷயம். அப்படின்னா ரெண்டாவது விஷயம், இது போன்ற பெரியவாள் இப்போ நம்ம ஐஸ்வர் சுவாமி எல்லாம் எழுதிருந்தார். அகைன் அதே விஷயம் தான். ஏபிஎன் சுவாமி ஐஸ்வர் சுவாமியை மென்ஷன் பண்ணாத விஷயமே இல்லை. இப்போ கூட இந்த சதஸ் நடந்தது சுவாமியுடைய சதமான இந்த நட்சத்திர உற்சவத்துக்கு. அப்போ எவ்வளவு விஷயங்கள் சாதிச்சிருக்காரு. ஐஸ்வர் சுவாமி இப்படி சாதிப்பார் அப்படி சாதிப்பாருன்னு. அந்த மாதிரி இந்த சுவாமி எல்லாம் இப்ப எழுதிருந்து அவரை சேவிச்சு அவருடைய கடாட்சம் அடிய மேல படுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். இந்த இருப்பாள்லாம் காலக்ஷேபங்கள் கேட்டு கேட்டு காதுபடுத்துவாங்க. அடியேன் இப்பதான் குளிர் விட்டு வந்து இருக்கேன். இந்த பெரியவாள் முன்னாடிலாமும் விஷயம் சொல்றது அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் அது ஒரு சாகசமான விஷயம், கொஞ்சம் நடுக்கமா தான் இருக்கு. அடியனுக்கும் அர்ஜுனன் மாதிரியே சீதந்தி மம காத்ராணி அப்படின்றதா இருக்கு. இன்னொரு பக்கம் இது இந்த இருக்கவாளுடைய விஷயம் தெரிஞ்ச விஷயத்த அடியன் சொல்றதுக்கு முடியாது. அடியன் என்ன கிரகிச்சுட்டு இருக்கணும். அடியன் இப்ப கொஞ்ச காலமா சுவாமி தோழிகள்ல காட்சேபம் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சமா ஞானத்தை சேகரிச்சுட்டு இருக்கேன். அடியன் அடியன் என்ன சேகரிச்சிருக்கோம் அதை இங்க விண்ணப்பிக்கலாம். அது குறைகள் இருந்தாலும் பெரியவா அதை க்ஷமிச்சு உனக்கு ஞானம் நன்னா வளரணும் அனுபவிக்கணும்னு எல்லா தொழிலையும் பிரார்த்திச்சுக்கிறேன். அப்படி இந்த பிரார்த்தனையோட அடியன் விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். மேதினீபார நிர்காரம் பார்த்த சாரதி அச்சுதம் பணமாமி ரிஷிகேஷம் துர்லபம் சக்கரபாணினம் அப்படின்னு இது ஒரு விசேஷமான ஒரு ஸ்லோகம். மேதினீபார நிர்காரம் பார்த்த சாரதி அச்சுதம் பணமாமி ரிஷிகேஷம் துர்லபம் சக்கரபாணினம். இந்த ஸ்லோகம் நம்ம கீதாச்சாரியரான கண்ணன் பத்தி சஞ்சயன் துர்தராஷ்டனுக்கு சொல்வதாக வரக்கூடிய ஸ்லோகம். ஆனா இந்த விசேஷம் என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகம் மகாபாரதத்துல இல்ல. அப்ப இது எங்க இருக்கு அப்படின்னா இது பாரத சாவித்ரி
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரந்தத்துல இருக்கு. இந்த பாரத சாவித்திரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த மகாபாரதத்துக்கு ஒரு கிளபாகம் இருக்கு. கிளபாகம்னா ஒரு அனெக்ஸ்டர்னு சொல்லலாம், சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மகாபாரதத்தில் விட்டு போன சில விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம், அதற்கு ஹரிவம்சம் அப்படின்னு பேரு. அந்த ஹரிவம்சத்துக்கு ஒரு கிளபாகம், அது என்னன்னா இந்த பாரத சாவித்திரி. அந்த பாரத சாவித்திரி நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிரந்தம். ஏன்னா அந்த பாரத சாவித்திரியிலிருந்து நம்ம சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் சாரத்திலையும் நிறைய ஸ்லோகங்கள் கோட் பண்றாரு அப்படின்னு தெரியுது. இன்னும் நிறைய பெரியவா இந்த இதுல பாரத சாவித்திரி நிறைய கொட்டேஷன்ஸ் எடுக்கிறா, பிரமாணங்கள் எடுக்கிறா. ஆனா இந்த கிரந்தம் அப்படிங்கிறது சில வருடங்கள் முன்னாடி வரைக்கும் நம்ம புழக்கத்துல எல்லாமே போயிருக்குது. அதுல அடியோடைய ஆச்சாரியர் வந்து இந்த பாரத சாவித்திரி நமக்கு கிடைக்காம போயிடக்கூடாது, அது சுத்தமா போயிடக்கூடாது அப்படின்னு அதை கிடைக்கணும்னு ரொம்ப அருப்பாடுபட்டு அதை தேடி கண்டுபிடிச்சு அவரோட பெருமான அனுகிரகத்தினால வந்து அவருக்கு அது ஒரு பழைய டெக்ஸ்ட் ஒண்ணு, ஒரு புஸ்தகம் ஒண்ணு கிடைச்சது. அதை நன்கு பரிஷ்காரம் பண்ணி அதை ஒரு எடிஷனா போட்டு சுவாமி ஒரு புஸ்தகமா பப்ளிஷும் பண்ணார். அதுக்கு நம்ம வில்லூர் சுவாமி வந்து ஒரு அணிந்துரை எழுதியிருக்காரு. அதுவும் முக்கியமா இது ரொம்ப முக்கியமான கிரந்தம். ஏன்னா பாரதத்தினுடைய நிறைய முக்கியமான ரகசியங்களுக்கு விடை வந்து இந்த பாரத சாவித்திரியில இருக்கு அப்படின்னு அதுல வந்து அனுபவிச்சாச்சு. அப்படிப்பட்ட அந்த பாரத சாவித்திரியில இருக்கக்கூடிய ஒரு மணியான ஸ்லோகம் அது. மேதினி பாரத நிர்காரம் பார்த்த சாரதி மச்சுதம் பிரணமாமி ரிஷிகேஷம் துர்லபம் சக்கரபாணினம் அப்படின்னு. அதாவது பூமியோட பாரத்தை பார்த்த சாரதி போக்கினான் அப்படின்னு வருது. பூமியோட பாரத்தை போக்கிய இந்த பார்த்த சாரதி எம்பெருமான் கண்ணன் பூபாரத்தை நிவர்த்தி பண்ண அவதரிச்சான். அவன் அதுக்கப்புறம் பார்த்த சாரதியா பட்டரவியை கோல் கையில் கொண்டு பார்த்தந்த தேர்வு நின்றானே அப்படின்னு பார்த்த சாரதியா அவன் பண்ண முக்கியமான காரியங்கள் அப்படிங்கிறது ரெண்டு. ஒண்ணு, ஆப்வியஸ்லி மகாபாரத யுத்தத்தை நடத்தினான். மண் விஜய பெரும் பாரம் நீங்க ஒரு பாரத மாபெரும் போர் பண்ணி அப்படின்னு அவன் மகாபாரத யுத்தத்தை பூமிவாரம் நீக்குவதற்காகவே பண்ணான். பார்த்த சாரதியா அவன் பண்ண செயல் அது. அதனால உண்மையிலேயே அது பூபாரம் பார்த்த சாரதியை நீக்கினான் அப்படிங்கிறது நியாயம். அவன் பண்ண ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா, அது இந்த கீதா சாஸ்திர சர்வோபனிஷத் சாரமான இந்த கீதா சாஸ்திரத்தை எம்பெருமான் கண்ணன் அறிவினால் குறைவில்லா அகழ்ஞான தவறிய நெறியெல்லாம் அடுத்துரைத்த நிறைஞான துர்மூர்த்தி அப்படின்னு அவன் கீதா சாஸ்திரத்தை அனுகிரகிச்சான். அப்போ இந்த பார்த்த சாரதி என்பவன் இந்த பண்ண இந்த ரெண்டாவது செயலும் பூபாரத்தை நீக்குவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா சொல்லலாம். ஏன்னா இந்த பூபாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றோம். முன்னொரு காலத்துல ஒரு பூத்வா அஸ்முகின்னா கந்தந்தி கருணம் விபோ அப்படின்னு பூமி விராட்டி போய் எழுதிருக்கா. எனக்கு இந்த பூமி வாரம் தாங்க முடியல, என்னாலும் கொடுத்துக்க முடியல, இதுக்கு மேல தாங்காது, நீதான் நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு எழுதிருக்கா. எம்பெருமானும் அனுகிரகம் பண்ணான். அவர் பசுமாட்டினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு அவை அழுதா. அதற்காகவே இவர் பசுமாட்டினுடைய உருவத்தை எடுத்ததுனாலே இவர் கண்ணன் கோபாலனாக பிறந்து அவன் பலவிதமான வடங்களை பண்ணான். நீங்க சொன்னது போல இந்த மகாபாரத யுத்தத்தையும் பண்ணி பூபாரத்தை நீக்கினான். அது மட்டும் போதுமா அப்படின்னா, பூமிக்கு பாரம் ஏன் வந்தது? ஒருவேளை ஓவர் பாப்புலேஷனா? இப்பதான் பூமிக்கு இப்ப 8 பில்லியன் பேர் இருக்கா அப்படின்னு சொல்றா. ஜனங்க வந்து 800 கோடி பேர் இருக்கா அப்படின்னு ஒரு லெவலுக்கு மேல போனா பூமிக்கு பாரம் தாங்காதா அப்படின்னா அது அப்படி இல்லை. அதர்மம் ஜாஸ்தியாச்சுன்னா பூமிக்கு பாரம் ஜாஸ்தியாகும். சுதர்மானுஷ்டானம் அப்படிங்கிறது நழுவினா பூமிக்கு பாரம் ஜாஸ்தியாகும். காமக்குரோதாதிகள் ஜாஸ்தியாச்சுன்னா பூமிக்கு பாரம் ஜாஸ்தியாகும். அகங்கார மகாதிகள் ஜாஸ்தியாகும் போது பூமிக்கு பாரம் ஜாஸ்தியாகும். அப்போ கத்திரியருடைய அந்த சமயத்துல கத்திரியருடைய பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படிங்கிறது உண்மையா இருந்தாலும் அவன் எல்லாமே தர்மாத்மாக்களா இருந்தானா அப்போ பூமிக்கு உண்மையிலே பாரம் இருந்திருக்குமா அப்படின்னா இருந்திருக்காரு. அவெல்லாம் தன்னுடைய சுதர்மத்தை விட்டுட்டு காமக்குரோத வசப்பட்டவர்களாக அதார்மிகர்களாக மாறினதுனால அது பூமிக்கு பாரமா ஆச்சு. இது ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் இந்த சுதர்மானுஷ்டானம் அப்படிங்கிறதுதான் இந்த கீதையினுடைய அடிநாதம், அடி வேறான விஷயம். அப்போ இந்த ஒரு வாட்டி யுத்தம் பண்ணி பூபாரத்தை நீக்கியாச்சு. இதுக்கப்புறம் வரப்போற ஜெனரேஷன் நம்ம என்ன வரப்போற மக்களுக்கு இந்த பூபாரம் திருப்பும் ஏறணும். ஒரு வாட்டியும் பண்ணி பெரிய வேர்ல்டு வார் மாதிரி பெரிய யுத்தத்தை பண்ணுவான் இல்ல, இவாளுக்கு இந்த தர்மத்துல ஒரு அத்தியாவசாயம் ஏற்படணும், அந்த பட்டத்தில் ஏற்படணும், அதற்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த சாரதியா அவன் என்ன பண்றான், அறிவினால் குறைவில்லா அகழ்ஞான தவறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்து நிறைஞான துர்மூர்த்தி அப்படின்னு
இந்த அத்தியாத்ம சாஸ்திரமான கீதா சாஸ்திரத்தை அனுகிரகிக்கணும். இந்த தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்லது பண்றது தர்மம் அப்படின்னு சொல்வா. இதுதான் தர்மமா அப்படின்னா இது ஒரு ப்ரிசைஸ் டெபினிஷனா? சில பேர் தானம் தர்மம் அப்படின்வா, சில பேர் பிச்சை போடும்போது தர்ம பிரபு அப்படின்வா. அப்போ தர்மங்கிறது என்ன? அப்போ பிச்சை போடுறதுதான் தர்மமா, தானம் பண்றது தர்மமா, நல்லது பண்றது தர்மமா அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரிசைஸான டெபினிஷன் இருக்கா அப்படின்னா ஸ்வதர்மம் அப்படிங்கிறது தான் தர்மம். ஸ்வதர்மம்னா என்ன அப்படின்னா வர்ணாசிரம நியத சாஸ்திரார்த்தாக அப்படிங்கிறது. அதாவது ஒவ்வொருவரும் தன்னுடைய வருடத்துக்கும் ஆசிரமத்திற்கும் சாஸ்திரங்களில் எது செய்யலாம், எது அவசியம் செய்தாக வேண்டும், எது செய்யக்கூடாது அப்படின்னு வகுக்கப்பட்டிருக்கோ அந்தந்த விதிப்படி அதை ஃபாலோ பண்றது அப்படின்றதுதான் சுதர்மம். இந்த விஷயம் ஒரு வருணத்துக்கும் மாறும், ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் மாறும். ஒரு கிரகஸ்தன் செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு பிரம்மச்சாரி பண்ணக்கூடாது, ஒரு சன்னியாசி செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு கிரகஸ்தன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தர்மம் எது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் மாறும். கிரகஸ்தன் தான் வெத்தலை பாக்கு போடலாம், பிரம்மச்சாரி போடக்கூடாது. சன்னியாசி தான் காவி வஸ்திரம் கட்டிக்கலாம். இன்னைக்கு நிறைய கிரகஸ்தர்கள் ஏதோ ஒரு ஸ்டைலுக்கு வந்து அவ காவி வஸ்திரம் ஒரு வேட்சியை கட்டிக்கிறாவா, அது பண்ணக்கூடாது அப்படின்னு எந்தெந்த ஆசிரமத்துக்காக எதை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோ, எதை பண்ணி ஆக வேண்டும் இருக்கோ அதை செய்ய வேண்டும். ஸ்வதர்மம் அப்படிங்கிறதான் தர்மம் அப்படிங்கிறது. அந்த ஸ்வதர்மத்திலிருந்து எப்பொழுது நம்ம விலகிறோமோ அப்ப பாவம் வந்து சேருது. எப்ப நம்ம சுதர்மத்தை விலகி வேறொரு தர்மத்தை கை கொடுக்கிறோமோ அப்போ நம்ம பூமிக்கு பாரமாகிறோம் அப்படிங்கறதா எங்க தாற்பயம். எப்படினாலும் அடுத்து கலிகாலம் வரப்போகுது, அங்க இதுதான் பிராக்டிக்கலான இஷ்யூவா இருக்க போகுது. அப்படிங்கிற மாதிரி இருக்குவாள்லாம் லௌகிகா. எங்களுக்குலாம் இந்த கரியர் அப்படின்ற லௌகிகம்ன்றது ஒரு பெரிய பூதமா வந்து சூழ்ந்து இருக்கு. ஏன்னா கல்யாணம் ஆயிடுத்து, குழந்தை குட்டிகள், வேலை, கரியர், சம்பாத்தியம், அதுக்கு மேல வரக்கூடிய ப்ரமோஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. ஏன்னா குடும்பத்தை நடத்தணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா உண்மையில என்ன நடக்கிறது அப்படின்னா இந்த போர்வையில, அதாவது என்னோட குடும்பத்தை நான் காப்பாற்றணும், அதுக்காக நான் வேலைக்கு போறேன் அப்படின்ற போர்வையில உண்மையிலேயே லௌகிகாலுக்கு அந்த விஷயங்கள்ல, இந்த லௌகிக விஷயங்கள ருச்சி உண்டாயிடுது. அதிக சம்பளம் ஒவ்வொரு வருஷம் இன்கிரிமெண்ட் போகும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. பரவாயில்ல, ஓகே, இந்த வருஷம் இன்னும் 2 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கான், பரவாயில்ல. அவனுக்கு 3 லட்சமா ஆச்சு, என்னடா அது, இது எப்படி நம்ம வந்து அவனுக்கு ஒரு வருஷம் கிடைச்சிட்டா நமக்கு கிடைக்கலையா? உன் குடும்ப நடத்துதான் நீ வேலை போற, உன்னுடைய வருணாசிரம தர்மம் என்ன? ஆமா, அதை வச்சு மட்டும் இன்னைக்கு படைக்க முடியாது, ஆழம் மாறி போச்சு, அதுக்காக நீ வேலைக்கு போகணும். ஆனா அந்த போர்வைக்குள்ள என்ன நடக்கிறது, நாம முழுக்க அந்த லௌகிக வாழ்க்கையில மூழ்கிடும். இந்த சபையில இருக்க பிரிவாக்கிட்ட பத்தி நான் அடியன் பேசுறேன், அடியனை போன்றவரை பத்தி பேசுறேன். நாங்களாம் லௌகிகத்தில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சம்பிரதாயத்துக்குள்ள வந்துட்டு இருக்கோம். அடியங்களுக்கு இருக்க விஷயம்னா வெளியில சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, இல்ல சுவாமி இதுக்காக அதெல்லாம் விட்டுற முடியாது, எப்படி விட முடியும் அப்படின்றோம். ஆனா உள்ளுக்குள்ள என்னாச்சு, அதுக்குள்ள நம்ம ஒரு ஊழிப்பு காமிக்கிறோம், அந்த விஷயம் நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கிறது. நம்மள அவன் ஒரு வேலைக்காக பாராட்டுறான்னா அவன் நமக்கு சந்தோஷம் வருது, அந்த வேலைக்கு நம்ம லாயலா ஆக ஆரம்பிக்கிறோம். சம்பளம் தரப்பா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உயர் கொடுக்குறோம் அப்படின்னு தோன்றது. அதனால என்ன பண்றது, இப்போ இந்த லௌகிக தர்மத்துக்கும் நம்ம வர்ணாசிரம தர்மத்துக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் வருதுன்னு போது நம்ம ஈஸியா லௌகிக தர்மத்தை பிடிச்சிட்டு நம்ம வர்ணாசிரம தர்மத்தை விட்டுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆகார நியமம் அப்படிங்கிறது அவசியம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்ன பண்றோம், கார்பரேட்ல வேலை பண்றவா, இல்ல சுவாமி இங்க எங்களுக்குலாம் வந்து அபிஷியல் டின்னர்ஸ் இருக்கு, கிளைண்ட் வரா, டின்னர் சால்வ் பண்ணுவா, நாங்க கலந்துக்கணும். இதெல்லாம் இது நம்ம வந்து அங்க போய் உட்காந்து சாப்பிட மாட்டேன்னு தனியா போய் உட்காந்து முடியுமா, என்ன இருக்குமா அப்படின்னு ஒரு டைலாமா வருது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மனசும் சரி, நம்ம சுத்தி இருக்கவங்களும் சரி, ரொம்ப ஈஸியா அதெல்லாம் விட்டுறக்கூடாது, இதுவும் கரியர், இதோடு பெருமாள் புரிஞ்சுப்பான். இதுல நம்ம இதை வந்து விட்டுருவோம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, பெருமாள் தூக்கி வந்து பழியப்பட்டிருக்கு, அவன் புரிஞ்சுப்பான். எப்ப சொன்ன அவன் புரிஞ்சுக்கிறேன், எப்ப ஒத்துப்பான், எப்ப சொன்னான் அவன், அப்படி டியூனாய் எங்கெங்கெல்லாம் முடியுமோ ஈஸியா நம்ம வந்து நம்மளுடைய தர்மத்தை வந்து விட்டுடுறோம். இதுதான் கலிகாலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை. அது இதுவா இருக்கலாம், 7ஆம் நேரத்துல வேலை பண்றோம், சுரூபத்தை இருக்க முடியல, நிறுத்திக்கிட்டு ஆபீஸ் போனா ஒரு மாதிரி இருக்கு, நிறுத்திக்க வச்சுன்றோம்.
ராத்திரி முழுக்க வேலை, பகல் முழுக்க தூக்கம், திருவாரூரம் பண்ணியா? பண்ண முடியல. ஏன்? அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஐயோ அது வாழ்க்கை. ஏன்? 2 லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு 1.5 லட்ச ரூபாய் மாத்தினா என்ன ஆயிடும்? அது எப்படி முடியும்? அது தப்பு. இது பரவாயில்ல, பெருமாள் புரிஞ்சுப்போம். யார் சொன்னா அப்படின்னு பெருமாள் எப்ப வந்து உன் கனவுல சொன்னா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த மாதிரி இந்த சுதர்மத்தை விடுறது அப்படிங்கிறது தர்மத்தில் அதர்ம புத்தி. ஏன்னா சுத்தி இருக்குவா இதுதான் சரின்னு ஆடாடுவா. உன்னுடைய வாழ்க்கையை நீதான் காப்பாத்திக்கணும். அப்ப வேற யாரும் வந்து இப்ப உபதேசம் பண்றவா சோறு போட மாட்டா. உன் கேரியரை நீ பாத்துக்கோ அப்படின்னு சுத்தி இருக்குவானா இதுதான் தர்மம், லௌகிக தர்மம் தான் தர்மம். நீ வந்து எதை பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறியோ அது அதர்மம்னு வாதாடுவா. அதற்கு பேர் தான் தர்மா அதர்ம தியாகுலம், தர்மத்தில் அதர்ம புத்தி. இந்த தர்மத்தில் அதர்ம புத்தி நாளைக்கு எல்லாருக்கும் வரும் அப்படின்னு கண்ணன் தெரிஞ்சுட்டு இப்படியாசா திரும்பவும் இதே பூபாரம் தான். திரும்பவும் ஒவ்வொரு வந்து நான் ஒரு வேர்ல்டு வார் ஆர்கனைஸ் பண்ணி இதே மாதிரி தேர் ஓட்டி இதே மாதிரி எல்லாரையும் வந்து நான் சமாளிக்கணுமா அப்படின்னு விவாதத்துல தர்மத்துக்கு விவசாயம் ஏற்படுறதுக்கு ஏதாவது பண்ண முடியாதா அப்படின்னு எவ்வளவோ பேர் எவ்வளவோ சாஸ்திரங்களை கொடுத்துருக்கா. இருந்தாலும் இந்த மாதிரி நானே முயற்சி பண்றேன் அப்படின்னு இந்த பார்த்தசாரதியாக அந்த யுத்த காலத்துல அவன் அந்த தேர்வு இருந்து கொண்டு அந்த ஞான முத்திரையோட சோகித்து தளர்ந்து போயிருக்கும் அந்த அர்ஜுனனுக்கு அந்த அத்தியாத்ம சாஸ்திரத்தை உபதேசம் பண்றான். அவருடைய அதுல பல விஷயங்கள் சொல்றான், நெறி எல்லாம் எடுத்து வைத்து அப்படின்னு. ஆனா அது முக்கியமான விஷயம் என்னன்னா சுதர்மத்தை அனுஷ்டி. சுதர்மத்துடைய அனுஷ்டானம்ன்றது வெறுமை ஒரு ரூல் ஃபாலோ பண்றதுல அது ஒரு மோட்ச சாதனம் அப்படிங்கிறதா இங்க முக்கியமான விஷயம். அப்படி ஒரு ஈடுணையற்ற அத்தியாத்ம சாஸ்திரம் இது. அப்பேற்பட்ட இந்த அத்தியாத்ம சாஸ்திரம் இதற்கு ஈடு இணையில்லை அப்படிங்கிறது எல்லா ஆச்சாரங்களும் ஒப்புக்கொண்டது. இதற்கு வியாக்கியானம் எழுதாத, இதற்கு சொந்தம் கொண்டாடாத மதங்களே கிடையாது. சங்கராதிகளிலிருந்து இப்ப இருக்கும் ஆனந்தாக்கள் வரை இது இல்ல, அது ஆனந்தாக்களையும் தாண்டி இங்கிலீஷ்ல அதை பத்தி லெக்சர் கொடுக்குறவா வரைக்கும் இது என்னுடைய மதத்தை தான் சொல்ல வருது அப்படின்னு சொல்லாதவா கிடையாது. இந்த சாஸ்திரத்துக்கு நிகரான சாஸ்திரம் இல்லை அப்படிங்கிறதுக்கு பலவிதமான பிரமாணங்கள் எடுக்கலாம். ஆனா சுவாமி தேசிகன் வந்து கீதார்த்த சங்கர விஷயில ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். இது சூழல் இந்த பிரமாணம் எங்க இருந்து ஆச்சரியமான ஸ்லோகம். யஸ்மின் பிரசாத சுமுகே தவயோபி கேத்தே சாஸ்திராண்ய சாசுரிக தன் மகிமாஸ்ரயாணி கிருஷ்ணேன தேன யதிக ஸ்வயமேவ கீதம் சாஸ்திரஸ்ய தஸ்ய சதுஷம் கிமிஹாஸ்தி சாஸ்திரம் அப்படிங்கிறான். ஆச்சரியமான ஸ்லோகம். என்ன சொல்றான்? லோகத்துல கவிகள்லாம் எந்த கண்ணனை உபாசித்து அவனுடைய அனுகிரகத்தோடு அவனுடைய பெருமையை சாஸ்திரங்களாக எழுதி வைத்தார்களோ. லோகத்துல சாஸ்திரத்தை எழுதணும்னா கண்ணுடைய அனுகிரகம் வேணும். அந்த கண்ணனுடைய அனுகிரகத்தை கொண்டு ஒரு சாஸ்திரம்னு ஒருத்தர் சொன்னானா அது கண்ணுடைய பெருமை தான் சொல்ல வேண்டியிருக்கும். இத்தியாச புராணங்களும் சரி, மற்ற அத்தியாத்ம பிரபந்தங்களும் சரி, கண்ணனுடைய பெருமையை தான் சொல்ல வந்தது. அப்படி இருக்கும்போது அவர் அந்த கண்ணனை உபாதிச்சு அவனோட அனுகிரகத்தினால அவனுடைய பெருமையை சாஸ்திரங்களா எல்லாரும் வெளியிடுறா. அப்படிப்பட்ட கண்ணன் தானே தன்னுடைய திருவாய் மலர்ந்து நான் ஒரு சாஸ்திரம் சொல்றேன் கேளு அப்படின்னு அவன் ஒரு கீதை என்னும் சாஸ்திரத்தை வெளியிட்டு இருக்கான் அப்படின்னா இதற்கு சதவீதமான இதற்கு நேரான சாஸ்திரம் இந்த உலகத்துல என்ன இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் ஸ்லோகத்துல. ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். அப்படி ஒப்பு இல்லாத ஒரு சாஸ்திரம் இந்த கீதா சாஸ்திரம். இந்த கீதா சாஸ்திரத்துக்கு உள்ள போகணும் அப்படி எனக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்றதுனால சுருக்கமா இதை பத்தி ஒரு உபோத்காதம், இந்த சாஸ்திரத்துடைய கான்டெக்ட் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் விண்ணப்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு. அதுக்கப்புறம் சங்கரமா கீதையில சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னு அடியன் சொல்ல பாக்குறேன். இதான் பத்தி இந்த உபோத்காதம் அப்படிங்கிறது முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா இந்த உபோத்காதம்ன்றது என்ன அப்படின்னா ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கீதை என்பது அந்த தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல கண்ணன் இந்த யுத்த காலத்துல தேர்தட்டில் இருந்து சாரதியாக உபதேசம் பண்றான், பார்த்த சாரதியாக அப்படின்னு. அங்க என்ன உபதேசம்? அந்த இடத்துல என்ன எங்கேயாவது காலட்சேபம் பண்ற இடமா அது? அந்த இடத்துல இங்க என்ன சந்தேகம் வந்திருக்க முடியும்? அங்க இருக்கிற வேலையை விட்டு அங்க வந்து சங்குகளும் வேலைகளும் முழுக்க எல்லாரும் ஆய்வுகளையும் கத்திட்டு இருக்க அந்த கலைகளுக்கு முன்னாடி எப்படி காலட்சேபம் பண்ணிருக்க முடியும்? அப்படி என்ன சந்தேகம் வந்து? சோ வை, வென், வேர், யார் யாருக்கு பண்ணா, எதுக்காக பண்ணா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? இதற்கு உபோத்காதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கான்டெக்ட் செட் பண்ணும். இந்த கான்டெக்ட் செட் பண்ணிட்டு இந்த கான்டெக்ட் கீதைக்குள்ளேயே இருக்கு. கீதையினுடைய முதல் அத்தியாயம் முழுக்கவே உபோத்காதம்.
அர்ஜுன விஷால யோகம் அப்படின்னு பேர் இருக்கு. அந்த முழுக்கவே உபோத்காதம். 2ஆம் அத்தியாயத்தினுடைய முதல் ஒரு 9 ஸ்லோகங்களும் உபோத்காதம் கணக்கெல்லாம் வருது. எத்தனை ஸ்லோகம் பிரிசைஸா அப்படிங்கிறதுல ஒரு சில சர்ச்சைகள் இருக்கு. அப்புறம் நத்தேவனாகம் ஜாபநாசம் அப்படி 11 ஸ்லோகமோ 12 ஸ்லோகமோ அதுல இருந்து சாஸ்திரம் ஆரம்பிக்கிறது. இது வரைக்கும் உபோத்காதம் அப்படின்னு. அந்த திரிமத ஆச்சாரியர்கள்ல நம்ம பாஷைக்காரரை தவிர்த்து மீதி இருவர் இந்த முதல் அத்தியாயத்தை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இது நமக்கு அவசியம் இல்லை, சாஸ்திரம் அங்கதான் ஆரம்பிக்கிறது, அங்கேருந்து நம்ம வாக்கியம் பண்ணுவோம். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தானே. இவன் பேசினா அவன் பேசினா திருத்தராஷ்டிர உபாசனை ஆரம்பிக்கிறது, அவனுடைய பேச்சுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்டு அவன் ஸ்கிப் பண்ணிட்டான். ஆனா பாஷைக்காரர் அந்த இடத்த விடாம முதல் அத்தியாயத்துக்கும் ஆச்சரியமான பாஷை, ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் சாதிக்கிறாரு. திருத்தராஷ்டிரனுடைய மைண்ட் செட் என்ன, சர்வாத்மனா அந்த அப்படின்லாம் சொல்றாரு. துரியோதனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு, அப்புறம் அர்ஜுனுடைய மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா அதை முக்கியமா எடுக்கிறாரு. இது ஏன் முக்கிய அவசியமா நமக்கு, இது தேவையா, நம்மளும் சாஸ்திரத்தையே முதலியே பார்க்கலாமே அப்படின்னா, அது எப்பவுமே கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டுதான் அந்த பதில் என்னன்னு பார்க்க முடியும். அப்பதான் அந்த பதில் என்ன நமக்கு புரியும். கேள்வியை பார்க்காமலே முதல்ல மட்டும் பார்த்தா அந்த பதில் நமக்கு புரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது, நம்ம தப்பா தான் புரிஞ்சுப்போம். இதுல ஒரு அடியனுக்கு ஒரு திருஷ்டாந்த ஞாபகம் சரியா தெளிவா கிட்ட சொல்றேன், சரியா இருக்குன்னு பார்த்துக்கணும். அதையெல்லாம் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது பெரிய மிட் டேர்ம் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட் எல்லாம் உண்டு. அதுல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பசங்க ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிக்கிறதுங்கிறது உண்டு, நடக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இவன் ஒருத்தன் இருக்கான், அவன் கொஸ்டின் பேப்பர் பார்க்கறான், ஒன்னும் புரியல. சரி இந்த பக்கம் பார்த்தா முன்னாடி இருக்கவனுடைய பேப்பர் என்ன தெரியுது, அவன் கொஞ்சம் காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரி ஓகே ஏதோ நவுத்துறான். முதல் கேள்விக்கே ஒண்ணு ஆன்சர் புரியும். சரி ஓகே அவன் ஏதோ எழுதுறான், கடை எழுதிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் எழுத பார்த்து கடை இவனும் எழுதுறான். அதுக்கடுத்து அவன் ஏதோ எழுதுறான், இவன் நம்பர் பண்ணி எழுதுனே வரான். ஓகே இந்த வாட்டி நமக்கு வந்துடும், இவன் நல்ல படிப்பாளி, எழுதுக்கு நம்ம எழுதிருக்கோம், நமக்கும் ஒரு நல்ல மார்க் வந்துடும், இந்த வாட்டி பாடுறா சொல்லிட்டு அவனும் காலரை தூக்கி விட்டுட்டு செஞ்சுட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வாரம் ஆச்சு, மார்க் வந்து பார்த்தா அவன் 190 மார்க் எடுத்தான், இவன் 0 மார்க் எடுத்திருக்கான். 1 மார்க் கூட வரல. ஏன்னா அநியாயமா இருக்கு, உன்னை பார்த்தா நான் எழுதுறேன், எப்பதான் எனக்கு 1 மார்க் கூட வரல, என்னன்னா இது அப்படின்னு பார்த்தா அவன் என்ன பண்ணிருக்கான், எடுத்தோடனே கொஸ்டின் பேப்பர் பார்த்தான், எனக்கு எது சௌரியமா இருக்கோ, எது முதல்ல ஞாபகம் வருதோ அதை முதல்ல எழுதணும். அவன் 10ஆம் நம்பர் கொஸ்டின் முதல்ல எழுதிருக்காங்க. இந்த பைத்தியம் அதை பார்க்காம முதல்ல இவன் எழுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆன்சரை மட்டும் எழுதிட்டான். சோ முதல் நம்பர் கொஸ்டினுக்கு 10ஆம் நம்பர் கொஸ்டினோட ஆன்சர் எழுதி, 2 மார்க் கொஸ்டினுக்குலாம் 5 மார்க் கொஸ்டினுடைய பெரிய ஆன்சர் எழுதி, 5 மார்க் கொஸ்டினுக்கு 1 மார்க் கொஸ்டின் ஒரே ஒரு லைன் எழுதி, இப்படி மாத்தி மாத்தி சொல்லவே இருக்காங்க. சோ கேள்வி என்ன, காப்பிடிக்கிறவன் கேள்வியை பார்த்து காப்பிடிச்சிருக்கான் இல்லையா. இந்த மாதிரி கண்ணன், ஆமா கண்ணன் இதுக்காகதான் அந்த உபோத்காதத்தை வச்சு அர்ஜுனனை குழப்பி, இல்லைன்னா இந்த கீதைய ஏதோ ஒரு செட்டிங்ல அர்ஜுனன் எனக்கு உபதேசம் பண்ணுக்கண்ணா அப்படின்னு கேட்க கண்ணன் அப்படியே பொழிஞ்சார் அப்படின்னு வந்திருக்கலாமே. அவனை குழப்பி நம்ம முதலாளியன் என்ன பிரச்சனை, தர்மா தர்மதியா குலம் அப்படின்னு அந்த தர்மத்தில் அதர்ம புத்தி அதை அர்ஜுனனுக்கு வரவழைத்து அவனை கலக்கி அவனை சரணாகதி பண்ண வைத்து இதை சொல்றான். ஏன்னா இதெல்லாம் முக்கியம், உனக்கு இருக்க பிரச்சனை தான் அது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நமக்கு அப்பதான் அந்த பதில் நம்ம புரிஞ்சு பார்க்கணும். அப்ப அர்ஜுனனுக்கு என்ன இங்க பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு உட்காஜ் என்ன, அது நமக்கு பொருந்துறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு கண்ணன் கொடுக்குற விளக்கம் என்ன, அதை நம்ம லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தாதான் இது நமக்கு கீதைன்றது வெறும் படிச்சுட்டு போற. அடியே சுவாமி சாதிச்ச ஒரு வாட்டி அமுதன் சுவாமியும் டிராவல் பண்ணும்போதும் சுவாமி சாதிச்ச விஷயம், இந்த மாதிரி கீதைன்றது வெறும் புக்கை படிச்சுட்டு போற விஷயம் இல்லை, மனப்பாடம் படிச்சல. ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம லைஃப்ல இதை நம்ம அப்ளை பண்றோமா, கீதையின்படி நம்ம இருக்கோமான்னு பார்த்து ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு. இந்த மாதிரி அதனால இந்த கேள்வி உபோத்காதம்ன்றது ரொம்ப முக்கியம். உபோத்காதம் என்ன அப்படிங்கறத அடிய சுருக்கமா விண்ணப்பிக்கிறேன். விஷயம் என்னன்னா, அது அடிய விசாரமா சொல்லணும்னு நினைச்சேன், டைம் எவ்வளவு தெரியல. இந்த சங்கரமா ஆளாவதார் சாதிக்கிறார். அஸ்தான ஸ்நேகாருண்ய தர்மா தர்மதியா குலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருத்தம் அப்படின்னு. அதாவது அர்ஜுனனுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, அஸ்தான ஸ்நேகாருண்யம், வரக்கூடாதவர்கள் மேல் வரக்கூடாத சமயத்தில் அவனுக்கு ஏற்பட்ட
ஒரு அதீதமான ஒரு அன்பும் கருணையும். சரி, அது வந்துருச்சு. அது எப்படி வந்தது அப்படின்னா அது அவனுடைய ஒரு தந்திரம் தான். அவன் என்ன பண்றான், எல்லாரும் அவன் என்ன பண்றான், சரி 2 பக்கமும் சேனைகள் அணிவகுத்து நிற்கும் பொழுது இந்த பேட்ஸ்மேன் எல்லாம் பால் பேஸ் பண்றதுக்கு முன்னாடி சுத்தி வந்து ஃபீல்டர் ஓடி பார்ப்பான். யார் யார் எந்த ஃபீல்டர் எங்க இருக்கா, எங்க எனக்கு கேப்ஸ் இருக்கு, எங்க வந்து ஒரு ரொம்ப ஸ்லோ ஃபீல்டர் இருக்கா, எங்க நான் வந்து ஒரு குவிக் சிங்கிள் எடுக்க முடியும் அப்படின்லாம் பார்ப்பான். அந்த மாதிரி இப்ப யார் யார் எங்க இருக்கான்னு நான் வந்து கொஞ்சம் வந்து சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சாரதியான கண்ணனுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறான். சேனையோர் உபயோகத்தை ரத்தம் ஸ்தாபய முயற்சிக்க அப்படின்னு சொல்றான். இவன் சொன்னவனும் செய்த பெருமாளா இருக்கிறதுனால எப்படி என்ன சொன்னானோ அதே மாதிரி இவன் நடத்தி காட்டுறான். அதை வந்து அந்த வார்த்தையும் அதே மாதிரி போடுறாரு. ஏவமுத்வா ரிஷிகேஷன் குடாகேஷன் பரந்தமா சேனையோர் உபயோகத்தை ஸ்தாபயிப்பா ரகோத்தமம் அப்படின்னு வரும். அப்படி ஏவமுத்வா ரிஷிகேஷ குடாகேஷன பாரத சேனையோர் உபயோகத்தை ஸ்தாபயிப்பா ரகோத்தமம் அப்படின்னு வரும். அதாவது சேனையோர் உபயோகத்தை ரத்தம் ஸ்தாபயம் சொன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்றான்னு காட்டுற மாதிரி சேனையோர் உபயோகத்தையே ஸ்தாபயிப்பா ரத்தோத்தமம் அப்படின்றான். கண்ணன் என்ன பண்றான், சரி ஓகே நீ எல்லாரையும் வந்து பாக்கணும்னு சொன்ன இல்லையா, இந்த பாரு நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். சோ ஆர்டர் ஃபாலோ பண்ணி ரிப்போர்ட் பண்றான் பிரதீக்கு. இப்ப பாரு உடனே காட்டுறான், நீ யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சியோ அவெல்லாம் இங்க இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இந்த கையில இருக்க சாட்டை இருக்கா இல்லையா அதை வச்சுட்டு காட்டுறான். பீஷ்ம துரோண பிரமுக சர்வேஷாஞ்ச மகிழ்ச்சிதான் உவாச பார்த்த பட்சிதான் சமவேதான் குருட்டி. எல்லாரையும் பாடுறா, பார்க்கணும்னு சொல்லி எல்லாரையும் பாருன்னு அது வரைக்கும் பார்க்காம இருந்தா கண்ணமுண்டா இருந்தா அந்த பீஷ்மா இங்கதான் இருக்கா, துரோணன் இங்கதான் இருக்கான்னு நல்லா தெரியும். ஆனாலும் இப்ப இவன் காட்டி பாக்குறான். இவன் சூக்மமான விஷயம் என்னன்னா இவன் குடாகேஷன் அப்படின்னு கூப்பிடுறான். இவனுக்கு குடாகேஷன்னா சலிப்பே இல்லாதவன், சோம்பேறித்தனமே இல்லாதவன். இவன் போய் டிப்ரெஸ் ஆகி ஐயோ என்னால முடியாது, அப்பா நான் எங்க பண்றது, எனக்கு எனர்ஜியே இல்லை, நான் டிப்ரெஸ் ஆகிருக்கேன்னு சொல்லக்கூடிய ஆசாமியே கிடையாது இவனுக்கு. He is famous for being always cheerful, full of activity. எப்பவுமே செயல்புத்துடனே இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுனாலே குடாகேஷன் பேரு. ஆனா பக்கத்துல இருக்கவன் ரிஷிகேஷன். அவன் யாரு அப்படின்னா ஒழுப்புக்கு வந்து இந்திரியங்களை நடத்துவான். ரிஷிகங்கள்லாம் இந்திரியங்கள் அர்த்தம். இந்திரியங்களை நடத்துவோம் ரிஷிகேஷன். அதனால இவன் குடாகேஷனா இருந்தாலும் இப்ப பாடுறான்னு கண்ணன் காட்டும் போது பார்த்தா இப்ப காட்சியை மாறி போயிடுச்சு. ஐயோ எங்க தாத்தா, ஐயோ எனக்கு சின்ன வயசுல குளிப்பாட்டினாரா எங்க தாத்தா, எனக்கு எங்க நீச்சல் சொல்லி கொடுத்தாரா எங்க தாத்தா, நான் முதுகுதான யானை மாதிரி ஏறி வந்து விளையாடிருக்கேன், அவரோட தாடியை கொடுத்து தூங்கியிருக்கேன் அப்படின்னு அவனுக்கு ஏதோ ஞாபகம் வருது. இப்போ கான்டெக்ட் சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் இப்போ ஞாபகம் வருது. அது வரைக்கும் வந்து யார் யார் எங்க இருக்கா, எந்த வீரன் எங்க இருக்கா, யாரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். இப்போ தாத்தா, இந்த தாத்தாவை நான் எப்படி இருக்கேன், எங்க ஆச்சாரியன், இந்த ஆச்சாரியன் எனக்கு உயிரியை கொடுத்திருக்காரா, தன்னுடைய பையனுக்கு கூட பண்ணாத உபகாரங்கள் எனக்கு பண்ணிருக்காரு. நான் உலகத்திலேயே சிறந்த வீரனா ஆகிறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிருக்காரு இந்த எங்க ஆச்சாரியன். அதனால இவர் பண்ண உபகாரத்துக்கு நான் என்ன பத்தி உபகாரம் பண்ண முடியும், எத்தனை ஜென்மா நான் வந்து பண்ணாலும் தீராதுடா. இப்ப நான் என்னடா பண்ண போறேன், அவர் நெஞ்சில வந்து அம்பு எடுத்து நான் பாய்ச்சணுமா, அவரை நான் கொல்லணுமா, எதுக்கு, ஓ நான் ராஜ்யம் ஆடணும், அதுக்காக நான் இந்த பாடகத்தை பண்ணணுமா அப்படின்னு அவனுடைய மைண்ட் இப்போ அப்படி மாதிரி திடீரென்று அவனுக்கு இயல்புக்கு மாறான ஒரு பறையா கிருபையா அப்படின்னு ஒரு பெரும் கருணை அவனுடைய இதயத்தை வந்து பிடிச்சிட்டு இருக்கு, கையை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருக்கு அவன். அதனால இப்ப பார்த்தா சரியும் சுத்தி முத்தி பாக்குறான், எல்லாம் சொந்தக்காரா. ஐயோ அந்த பக்கம் ஜெயத்ரதன் இருக்கான், அவன் ஜெயத்ரதன் பண்ண தப்பு மறந்து போச்சு, இவன் என் தங்க துச்சல, இப்ப இவனை பண்ணா அவன் உதவி ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி அவன் பாக்குறான். எந்த பக்கமும் பார்த்தா 2 பக்கமும் சொந்தக்காரா இருக்கான். என்னடா கொடுமையா இருக்கு, இந்த பக்கம் வந்து தாத்தா இருக்கான், இந்த பக்கம் பேரன்கள் இருக்கான், இந்த பக்கம் அப்பாக்கள் இருக்கா, இந்த பக்கம் பசங்க இருக்கான், இந்த பக்கம் ஒன்னா படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் வாடா போடா அப்படின்னு கை கூத்துட்டு ஒன்னா விளையாட்ட பசங்க எல்லாம் இப்ப ஒருத்தர் எப்போ கொடுப்பா, எப்போ போய் அடிக்கலாம் அப்படின்னு இருக்கான். என்ன கொடுக்கூடாது, இவ்வளவு பெரிய கொடுமை யாருக்கும் வரக்கூடாது, இதை நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் அந்த பெரும் கருணையினால அவனுடைய மனசு மொத்தம் மாறி போய் இந்த வார நம்ம எப்படியா தடுக்கணும்னு அவனுக்கு என்னென்ன ரீசன் சொல்றோமோ எல்லாமே சொல்றான். அவன் பாரு இதெல்லாம் நான் நிச்சயமா ஏதாந்த ஹந்து நிச்சாமி நதோபி உதசோதனை அப்படி திரைலோக்கிய ராஜசிய ஏதோக்கின் வகிக்கிறது. எனக்கு இந்த ராஜ்யம் வேணாம், இந்த ராஜ்யத்துக்காக எவ்வளவு சொல்ல மாட்டேன், எனக்கு இந்திர உதவி வேணாம். ஏன்னா எங்க அப்பா தான் இந்திரன். ஒருவேளை வந்து ஒரு டீலிங் பேசி இல்ல நீ இதை பண்ணு, நான் அதுக்கப்புறம் என்னோட அரியாசம் கொடுத்துறேன்னு சொன்னா கூட எனக்கு வேணாம், நிச்சயமா நான் இதை பண்ண மாட்டேன் நானு அப்படின்றான். அப்புறம் பார்த்தா என்னடா சந்தோஷம் இருப்பது, எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல
ஏதோ ஒரு சொந்தக்காரன் அவன் தப்பு பண்ண அடிக்கலாம், எனக்கும் தெரியும். அத்தனை பேரையும் நான் ஒருத்தரும் மிச்சம் போத்திலையே. அப்புறம் இதுக்கப்புறம் இவா எத்தனை பேரையும் கொண்டுட்டு நான் ராஜ்யத்தை பத்தி எனக்கு என்ன சந்தோஷம் வருவது? பாபமேவா செய்யதஸ்மான் அத்வைதான் ஆததாயினக அப்படின்றான். ஆததாயிகளை வதம் பார்த்த இடத்திலே கொள்ளலாம். ஆததாயினம் ஆயாத்தம் அந்நியாதேவ அவிச்சார என்ன அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மனுஷத்துல வரக்கூடிய ஒரு வச்சனம், அது ஒரு வாக்கியம். ஆததாயிகள் அப்படின்னு நெருப்பு வைக்கிறவா, விஷம் வைக்கிறவா, சொத்தை பறிக்கிறவா, பெண்டாட்டியை பறிக்கிறவா, இவாள்லாம் பாக்குறதுலே கொள்ளலாம், விசாரிக்காம கொள்ளலாம் அப்படின்ற போது இவாள்லாம் கொண்டா எனக்கு பெரிய பெரும் பாவம் வந்துடும் அப்படின்னு அவன் பதறாங்க. அதுக்கப்புறம் அந்த கத்திரிய குலம் என்ன ஆகுது அப்படின்னு பயப்படுறான். அவன் சொல்றான், அதர்மா விபவா கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரிய ஸ்திரீஷ் துஷ்டாசு வாத்னேய ஜாயதே வர்ணசங்கரக அப்படின்றான். ஏதா ஒரு குலம் மொத்தமே அழிச்சிருமேடா, சில பேர் தான் பரவாயில்ல, இத்தனை பேரும் அழிச்சிட்டா, ஒரு குலத்தில் உள்ள ஆண் மகன்கள் எல்லாருமே அழிச்சிட்டா, அப்போ அந்த குலம் என்ன? ஆத்துல சின்ன பசங்க இருந்தா அவளோட குல தர்மத்தை யார் சொல்லி தருவாங்க? எப்படி அந்த குல தர்மம், அந்த குலம் அழிஞ்சா அந்த குல தர்மமும் அழிஞ்சிருமே. அந்த குல தர்மம் அழிஞ்சுன்னா அந்த பாவம் யாரும் போயிடும். இது மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆச்சு. இதுக்கு எதிர்த்து நான் ராஜ்யத்துக்கு வரணும், நாங்க ராஜ்யத்துக்கு வரணும்னு சரி, குல தர்மம் அழிஞ்சிடும், ஸ்திரீ தர்மம் அழிஞ்சிருமே. ஆண்கள் எல்லாம் இறந்து போயிட்டா அந்த குலத்துடைய பெண்களை யாரா காப்பாற்றுவா? அப்ப அவன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? என்னவோ பண்ண வேண்டியதுமே. ஸ்திரீ தர்மம் அழிஞ்சிரும், வர்ணசங்கரம் ஏற்பட்டுமே, அவன் வேற யாரையா கல்யாணம் பண்ணிக்கலாம், வேற எப்படியோ கருப்புகள் ஏற்படுமே. வர்ணசங்கரம் மட்டும் ஏற்படுதுன்னா அந்த குலமே நரகத்துக்கு போவோம், அதற்கு காரணமாகவும் நரகத்துக்கு போவான். எவ்வளவு பெரிய அனர்த்தம்! அப்படி வர்ணசங்கரம்ன்றது என்னைக்காலும் தடுக்க வேண்டிய விஷயமாச்சுடா. உனக்கு தெரியாதா? இப்போ நாமளே அதுக்கு காரணமா இருக்கோமே. இதுக்கு திரும்பவும் இத்தனை வருஷம் காட்டிருந்தோமே, எங்களுக்கு காத்திருக்க தெரியாதா? இப்ப நான் அதிகாரத்துல போய் உட்கார்ந்து இத்தனை அனர்த்தங்களை நம்ம ஏற்படுத்தணுமா அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த வர்ண சங்கரத்தால குழந்தைகள் பிறந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கு பித்ருக்களுக்கு பெண்ட பிரதானம் பண்றதுக்கு உரிமை போயிடுங்க. அப்போ இந்த ஒரு யுத்தத்தினால இப்ப இருக்கிற குலமே அழிஞ்சிடும், வருங்கால சந்ததிகளும் அழிஞ்சு போயிடுவா. குலதர்மம் இல்லாம இவா குலதர்மம் போயிடுச்சுன்னா முன்னோர்கள் பித்ருக்கள் இருக்காளே அவளுக்கும் பிண்ட பிரதானங்கள் கிடைக்காது. அப்ப பித்ருக்களும் கீழே விழுந்துருவா. நாம் பண்ணக்கூடிய இந்த ஒரு விதத்தினால இதை விட பெரிய கொடுமைகள் நடக்க முடியுமா? அகோந்த மகத்பாவம் கருத்தும் விவசாயம் ராஜ் எதுக்கு? இதை விட எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ண வந்துட்டோம். இது நாள் வரைக்கும் எனக்கு தோணலையே. இந்த நாளுக்கும் தோணலைன்னா இது வரைக்கும் கண்ணு உள்ள புந்து கீ கொடுக்கல. இது வரைக்கும் தோணலையே எனக்கு. எவ்வளவு பெரிய கொடுமையை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம. எதுக்கு? ராஜ சுகல வேக அந்தும் சுகரமுத்திதாரா அப்படின்னு அவன் இதுக்கு மேல முடியாது, அதாவது இதுக்கு மேல டிப்ரெஸ் ஆக முடியாதுன்ற மாதிரி டிப்ரெஸ் ஆகி என்றுக்குமே ஒழுக்கமா இருக்கக்கூடிய அர்ச்சனன் லைஃப்ல முதல் தடவை அவன் என்ன பண்றான்? ஏதோ சங்கே அதோபஸ்த உபவாசத்து விசுருத்திய சசரம் சாபம் சோக சம்மிக்தமான சார் அப்படின்னு கையில் இருக்கிற தன்னுடைய காண்டிவத்தை, எந்த காண்டிவத்தை பத்தி யாராவது படிச்சானா அவளை அந்த இடத்துலயே நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கானே அந்த அர்ஜுனன். அவன் கையில் இருக்கும் இந்த ஆயுதத்தை கீழே போட்டு அம்ப கீழே போட்டு தேர்தல உட்கார்ந்துன்றான். அப்படி இருக்கும்போது கண்ணன் அவனை எப்படியோ பழுதமா தேர்த்த பாக்குறான். சீச்சி அனாரேஜ மஸ்வத்தியம் அகீர்த்திகரம் அர்ஜுனன், வேணாண்டாடே, படிச்சவன் மாதிரி இல்லடா நீ பண்றது, மூர்க்கனா இருக்கு உன்னுடைய விஷயம் தெரிஞ்சவ மாதிரியா பண்ற, உன் சதர்மத்தை நீ பண்றதுக்கு நீ ஏன்டா பயப்படணும், ஏன்னா தப்பு பண்ற அப்படின்னு என்னன்னோ சொல்லி பாக்குறாரு. கிளைபியம் மாஸ்மகமா பார்த்த டேய் அர்ஜுனா, நீ விராட பருவத்துல ஒரு வருஷம் கிளைபியனா இருந்த, அந்த வேஷத்தை போட்டிருந்த, அப்பவே நீ ஒரே தேர்ல நீ அத்தனை பேரையும் எதிர்த்து ஜெயிச்ச. இப்ப நீ ஆண்மகனா ஆயிட்ட, இப்ப ஏன்டா கிளைபியனானு பிஹேவ் பண்ற? அந்த வாசனை இன்னுமா சொல்றது உனக்கு? ஏன்னா அபத்தம் இது. அதனால இந்த முதல்ல உலகத்திலேயே ரொம்ப மோசமான விஷயம் தெரியுமா? சுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் அப்படின்னு சக்தி இருந்தும், சாமர்த்தியம் இருந்தும், கைகால்கள் இருந்தும், செல்வம் இருந்தும், எல்லாமே இருந்தும் எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுதர்மத்தை விடுறா பத்தியா? அதை விட பைத்தி காத்துனது கிடையாது. எதையோ போட்டு பழப்பிட்டு அதனால உங்களுடைய தர்மத்தை விட்டுனா அதை விட பெரிய ஹானி எதுவும் கிடையாது. விட்டு அது இந்த தாட்டையே விட்டு தெற்கோத்திஷ்ட வரந்தப்ப அப்படின்றான். அதனால அர்ஜுனனால அதை ஜீரணிச்சுக்க முடியல. அவன் ஒரே கேள்வி கேட்கிறான், என்னுடைய ஆச்சாரியன் அவரை நான் பூவினால் எடுத்து பூஜை செய்ய வேண்டியவர். அப்படி இருக்கும் பொழுது அவரை நான் அம்பினால் எடுத்துக் கொள்வது அப்படிங்கிறது இது கண்டிப்பா இது தர்மம் நீ சொல்றியாடா? யார் நான் பூவால பூஜை பண்ணுமோ அவர் நான் அம்பினால் அடிக்கணும் இப்போ இல்லையா?
இந்த குழப்புக்கு நான் தனியா போய் பிச்சை எடுத்துக்கிறேன். நாங்க ஏகச்சக்கராபுரியில வந்து பிச்சை எடுத்துருக்கோம், அதுவே பெட்டர். இந்த லோகத்துல நான் வந்து பிச்சை எடுத்துட்டு வாழறதே பெட்டர். என்னோட மொத்த சொந்தத்தையும் ஆசாரனை கொண்டு நான் வந்து அந்த உறுதிப்படைந்த அந்த சிம்மாசனத்தையும் அந்த உறுதிப்படைந்த போகத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு நான் பிச்சை எடுத்து வாழதே மேல் அப்படின்னு அவன் சொல்றான். அண்ணன் பார்த்தான், நீ சொல்றது உனக்கே புரியுது, உன்னுடைய தர்மமான யுத்தம் கூடாது, அதை நான் பண்ண மாட்டேன், தப்புங்கிறேன். சத்திரியன் பண்ணவே கூடாத விஷயம் பிச்சை எடுத்தல், அது பண்றது பெட்டர்ன்னு சொல்றேன், நீ புரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு கண்ணன் கேட்க இவனுக்கும் புரியுது. ஒரு பெரிய டிப்ரெஷன் நாம இருக்கோம், நம்ம சொல்றதுதான் சரியான்னு நமக்கு தெரியல. அதுதான் அறிவினால் குறைவில்லா அகழ்ஞால் தவறறிய அப்படின்றதுக்கு என்ன தாற்பயம்? அறிவினால் குறைவில்லாதவர்களுக்கு இதுக்கு உபதேசம் பண்ணோம் அப்படின்னா, அங்க வீட்டுல சாதிக்கிற விஷயம் என்னன்னா, அறிவினால் குறைவில்லான்னா அது இல்ல, கொஞ்சம் டீநகர் வேணா இங்க மான்கள் இருக்க ஏரியா இருக்கலாம், வேற ஏதாவது கேட்க எனக்கு பக்கம் போயிட்டு ஒரு சர்வே எடுத்து ஆளுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் குறை இருக்கு அதை லிஸ்ட் போடுங்கோன்னா 1000 குறை எழுதுவான். எனக்கு சம்பளம் பத்தல, வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, இன்னும் பெரிய வீடு வாங்கணும், குழந்தை பிறக்கல, கல்யாணம் ஆகல, இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கல, என்னென்ன உடம்பு சரியில்லை, என்னென்ன குறைகள் இருக்கோ எழுதுவா. ஒருத்தர் கூட எனக்கு ஞானம் இல்லையே ரொம்ப குறையா இருக்கு அப்படின்னு எழுத மாட்டான். ஏன்னா தனக்கு ஞானம் இல்லை என்பதே தெரியாதவர்களா இருப்பான். இங்க அர்ஜுனன் அப்படி இல்லை, இவ்வளவு நேரம் பேசினா தான் நினைச்சதுலாம் சரின்னு நினைச்சது பேசினா, ஆனா கண்ணன் பார்த்த பார்வையில புரிஞ்சுக்கலாம், இல்ல சரி ஓகே எனக்கு தெரியல, ஐ எம் ஃபுல்லி டிப்ரெஸ்ட் நவ், இது சரி இது தப்புன்னு தெரியல, இப்போ பிச்சை எடுக்கிறது தான் சரியா இல்ல ஆயுதம் எடுத்து பெரியவாளை அழிக்கிறது சரியா, இது எனக்கு ஸ்ரேயஸ்ன்னு தெரியல அப்படின்னும் போது இப்போ இது என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மைண்ட் செட் இல்ல. அந்த ஒரு சோகத்திலிருந்து மீள வழி இல்லாமல் இருக்கும் தன்மைக்கு இந்த கிருப்பணன்னு பேரு, கார்பண்யம்னு பேரு. கிருப்பணனா இருக்கேன், அதனால என்னோட இயல்பான சிறப்புமே எனக்கு இல்லாம போயிடுச்சு, நான் கீழே வந்துட்டேன் இல்லைன்ட்டு. என்னுடைய புத்தி இப்போ தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரியாது இருக்கு, தர்மா தர்மதியா இருக்கு. அதனால கண்ணா என்னால் எனக்கு வழி என்னன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கும் திறமையும் எனக்கு கிடையாது, நீதான் எனக்கு வழி சொல்லணும். எனக்கு எது ஸ்ரேயஸ், யுத்தம் பண்ணணுமா இல்ல பிச்சை எடுக்கணுமா, எது ஸ்ரேயஸ் எனக்கு அப்படின்றது நீயே சொல்லணும், நான் ஏன்டா உனக்கு சொல்லணும் அப்படின்னா, சிஷ்யஸ்தேகம் என்ன சிஷ்யனா இருந்துக்கோ, சாதிபாவம் பிரபத்தம் அப்படின்னு ஆச்சரியமான பிரபத்தி பண்றான். பிரபத்தியோட அங்கங்கள்லாம் இருக்கக்கூடிய பிரபத்தி அப்படின்னு அப்படி ஒரு பிரபத்தி பண்ணோடனே பெருமான் அத்தியாத்ம சாஸ்திரத்தை அனுகிரகிக்கலாம். நிறைய கேள்விகள் இருக்கு, இதுக்கு சிம்பிளா ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாமே, இதுக்கு சாஸ்திரத்து 18 அத்தியாயம் சொல்லணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. அதையே இந்த சந்தர்ப்பத்துல வந்து அதுலதான் விண்ணப்பிக்கிறேன். இப்போ சுருக்கமா டைம் இன்னும் 10 நிமிஷம் இன்னும் சுருக்கமா வந்து இப்போ என்ன எப்படி சொல்லிடுறாங்க, அப்போ வந்து சுருக்கமா சாஸ்திரத்தை கண்ணன் எப்படி உபதேசித்தான் அப்படின்றத வந்து அடியே விண்ணப்பிச்சிடுறேன். இப்போ அர்ஜுனுடைய ப்ராப்ளம் என்ன, இதற்காக அந்த ஸ்லோகம் வந்து அப்படின்னா, அவனுக்கு தேகாத்மா விமானம் இருக்கு, அதனாலதான் அவனுக்கு அந்த ஸ்லோகம் வந்தது. 2 விஷயம் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஒண்ணு, இவன் எனக்கு ராஜ்யத்தில் இப்பொழுது இஷ்டம் இல்லை, அதனால யுத்தம் வேணாம் அப்படின்றான். அப்ப முன்னாடியே வந்து ராஜ்யம் நம்ம அடையணும், நம்மளுது இது நியாயமா இது நம்மளுது, சோ நம்ம ராஜ்யத்தை வாங்கி அண்ணாக்கு கொடுக்கணும் அப்படிதான் சரி அப்படின்னு அவனுக்கு தோணுது. அந்த ஆசையினால யுத்தம் பண்ண. இப்போ சொந்தக்காரன் அத்தனை பேரையும் கொள்ளணும் அப்படிங்கிறதுனால இப்போ அவனுக்கு சீச்சி இந்த பழம் பிடிக்கும், இது வந்து அந்த நிர்வேதம் வந்து இருக்கவனுக்கு, அதனால விட்டுறேன் அப்படின்றான். இப்படி சுதர்மம் அப்படிங்கிறது உனக்கு ஆசை வரும்போது பண்றது, ஆசை வரலாம் விடக்கூடியதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. முதல் கேள்வி. 2வது கேள்வி முக்கியமானதுன்னா, நாயவாளை கொண்டுடுவேன் அப்ப நான் நரகத்துக்கு போவேன் அப்படின்றான். சரிடா, யுத்தம் தான் கொள்ளதான் செய்வா, அப்போ அது வருத்தமா இருக்கு புரியுது, ஆனா நீ நரகத்துக்கு போவேன்னு தெளிவா சொல்றியே, எப்படி சொல்ற? ஆமாப்பா, நம்ம படிச்சது இல்லையா, உடம்பு வேற ஆத்மா வேற, நம்ம வந்து பாப்பம் பண்ணா நம்ம வந்து ஒரு சூக்ஷ்ம சரீரத்தோட நம்ம நரகத்துக்கு போவோம் அப்படின்னு இருக்கே, உனக்கு தெரியாதானா? சரி, அவ்வளவு தெரிஞ்சிருக்கியா நீ? அதான் கண்ணன் சிரிக்கிறான், பரசன்னிக வாரத சிரிக்கிறான், அவ்வளவு தெரிஞ்சிருக்கியா நீ? சரி ஓகே, அப்போ நீ வந்து நரகத்துக்கு போவ, நீ கொண்ட இவாள்லாம் எங்க போறான்? அவா சொல்றதுக்கு இப்போ வளர்ந்துவா, அப்ப நீ எங்கடா பண்ண? அவ நீங்க இந்த சட்டையை கேட்டு அந்த சட்டையை மாற்றுறா மாதிரி அவ வேற உலகத்துக்கு போறா. இப்ப நீ கொன்ன நீ எப்ப பண்ண?
நீ சொல்ல முடியாது. உண்மையிலே ஆத்மாவுக்கு அழிவு உண்டா? ஆத்மாவுக்கு பிறப்பு உண்டா? இறப்பு உண்டா? அப்ப நீ ஆத்மாங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்க அப்படின்னு நினைச்சிட்டு தெரியாம வச்சுட்டு இருக்க. ரெண்டாவது விஷயம், அந்த விஷயத்துல ஆத்மா பத்தி இன்னொரு கேள்வி இருக்கிறேன். நான் சொல்வேன்னு சொல்றேன். இந்த நான்றது யாரு? உடம்பா ஆத்மாவா? உடம்புன்னு சொல்றேன்னா அப்ப உனக்கு என்ன பிரச்சனை? அது ஏதோ கொண்டு போகுது. ஆத்மானா ஆத்மாக்கு எங்கடா கருத்துவம் இருக்கு? ஆத்மா யாரா கொள்ள போகுது? ஆத்மா எந்த வில்லடா பிடிக்கும்? எந்த அப்படா பிடிக்கும்? அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவனுடைய விஷயம் என்னன்னா, அவனுக்கு விஷயம் தெரியும் நினைச்சுட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு உண்மையிலே இருக்குது தேகாத்மா விவரம், தேகாத்ம கிரமம், உடம்பே ஆத்மாவா இருக்கிறது. இந்த கிரமம் நீங்கணும் அப்படின்னா அவனுக்கு இந்த அத்தியாத்ம சாஸ்திரத்தை சொன்னாலும் அவனுக்கு இந்த கிரமம் போறாது அப்படின்னு எபெருமான் கண்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுல இந்த 18 அத்தியாயங்கள் சொல்றான். எக்ஸாக்ட்லி இந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்றான். முதல்ல ரெண்டாம் அத்தியாயத்திலே, அதாவது இப்படி வராங்க. இந்த 18 அத்தியாயங்களை கண்ணன் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றாங்கன்னா 6 அத்தியாயங்களா பிரிச்சு 3 சட்டங்களா பிரிச்சிருக்கான். ஒரு சட்டம் என்பது 6 அத்தியாயம். 6 அத்தியாயம். அதில் முதல் 6 அத்தியாயம் ஒரு விஷயத்தை சொல்ல வந்து, 2ஆம் 6 அத்தியாயம் ஒரு விஷயத்தை சொல்ல வந்து, 3ஆம் 6 அத்தியாயம்ன்றது அது வந்து இந்த முதல் 2 அத்தியாயத்தோட ஒரு ரிவிஷன் மாதிரி ஏற்கனவே விஷயத்தை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வந்துருக்கு. சோ என்ன சொல்ல வரா இருக்கும் அப்படின்னா, முதல்ல எனக்கு இருக்கிறது தேகாத்மா யுக்த கிரமம் அப்படிங்கிறதுனால ஆத்ம தத்துவத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் 6 அத்தியாயங்கள்ல ஆத்மானா என்ன, 2ஆம் அத்தியாயத்து ஆத்மானா என்ன, ஆத்மா என்பது அழியானது, உடம்பை விட வேறானது, அணுவானது, அதை நெருப்பால பசுக்க முடியாது, கத்தியினால குத்த முடியாது இத்தியாதி அப்படின்னு ஆத்மஸ்வரூபத்தை விஸ்தாரமா 30வது ஸ்லோகம் வரைக்கும் அதை வந்து கண்ணன் வந்து விளக்குறான். அதற்கப்புறம் கர்மயோகத்தை விளக்குறான். இப்ப நீ நினைச்சதுக்கு யுத்தம்ன்றது வெறும் கொலை செயலா, இது கர்மயோகம். நீ ஆசைப்பட்டா பண்ணுவ, பொடிக்கல்லாம் விடுவேன்னா அது வந்து கொலை செயல் தான். ஆனா அது ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது. சுதர்மத்தை அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஆத்ம தத்துவம் புரிஞ்சுட்டியோ இல்லையோ அதை நினைச்சிட்டு பண்ணு. உண்மையிலேயே நீ பண்றியா இந்த கொலைய, இந்த யுத்தத்தை நீ பண்றியா? இல்ல, அப்ப நீ பண்ணல. அப்போ யார் பண்றா அப்படின்னா இந்திரியங்கள் பண்றது. அப்ப இந்திரியங்கள்லாம் உள்ள யார் கருத்துட்டு இருக்கா? எம்பெருமான் பண்றான். அப்ப எம்பெருமான் வந்து பண்றான், நீ பண்ணல. நீ கர்த்தா இல்ல, எம்பெருமான் தான் கர்த்தா. குணங்கள் கர்த்தா எடுத்துக்கோ, இல்லைன்னா எம்பெருமான் கர்த்தா. எம்பெருமான் கர்த்தான்னு எடுத்துக்கோ, எம்பெருமான் தான் பண்றான், நாம கருவி அப்படின்ற நினைவோட இந்த கர்மயோகத்தை பண்ணு. அப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன், இப்ப பிடிக்காம போயிட்டு பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணலாமா? அப்ப எப்படி பண்ணணும் அப்படின்னா, வெறுப்பு என்று அந்த அசங்க கர்மமா, அசங்க கர்மம் அப்படின்னு பற்று இல்லாமல் கர்மம் பண்ணும். அந்த பலனில் பற்று இல்லாமல் ஒரு கர்மாவா பண்ணும். அதோட பலன் உனக்கு பிடிச்ச மாதிரி வரலாம், பிடிக்காத மாதிரி வரலாம். அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அந்த பலனில் பற்றே இல்லாமல் பண்ணுவோம். பலனில் பற்று இல்லைன்னா நம்ம யாரா ஏதாவது பண்ணுவோமா? நம்ம இங்கே நான் அங்க போறேன்னா அங்க எனக்கு ஒரு தேவை இருக்குன்னு அர்த்தம். அப்படியே அங்க இருந்து இங்க வந்திருக்கேன்னா இங்க வந்து ஒரு விஷயங்களை சொல்ல கூப்பிட்டுருக்கா அப்படின்னு ஒரு பர்பஸ் இல்லாம யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னா, ஆமா, பர்பஸ் இல்லைன்னா பண்ணப்படலாம். அப்ப பர்பஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த பர்பஸ்ல உனக்கு அதிகாரம் கிடையாது. இப்ப அந்த பர்பஸ் என்ன? ஒரு கர்மாவும் செய்வதற்கு பர்பஸ் என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய பிரீத்தி, இதான் பர்பஸ் அப்படின்னு. எம்பெருமானுக்கு நான் பண்ணல, எம்பெருமான் தான் பண்றான். இந்த செயல்களுக்கு பலன் எனக்கு அதிகாரம் இல்லை. கர்மண்யவ அதிகாரத்தை மாபலேஷ கதாசன அப்படின்னு சொல்றாங்க இல்லையா 47 ஸ்லோகத்துல. அந்த மாதிரி இதுக்கு பலம் அப்படின்றது எனக்கு அதிகாரம் இல்லை, எம்பெருமான பிரீத்தி தான் இருக்கு, அதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு நினைவோட இந்த செயல்களை செய்யும் போது நீ பண்ற யுத்தம் அப்படியே கர்மயோகமா மாறும். ஒரே செயல் தான். இந்த நினைவோட விருப்பின்றி அசங்க கர்மமாக இதை பண்ணும் போது அப்படியே கர்மயோகமா மாறும். அப்படி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, கர்மயோகம் பண்ண 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 கர்மாவனால கர்மா வருது, கர்மாவனால கர்மா வருது அப்படின்ற சைக்கிள் உடைஞ்சு உங்களுடைய பாப்பங்கள் போக ஆரம்பிக்கும், சித்த சுத்தி ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது மனசுங்கிறது ஒரு கண்ணாடினா நிறைய அழுக்கு இருக்கு. அந்த அழுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் ஆகும். அந்த அழுக்கு கிளீனாக்க சித்த சுத்தி ஏற்பட என்ன ஆகும் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா, நம்ம எல்லாருமே நமக்கு ஜீவாத்மான்னு ஒண்ணு உள்ள இருக்குன்னு நமக்கு தெரியும். யாராவது ஆத்மாவை பார்த்துருக்கோமா? நம்ம கூட இருக்குன்னா நம்ம கண்ணில ஏன் தெரிய மாட்டேங்குது? ஒரு வாட்டியே தெரிஞ்சிருக்கா யாருக்காவது? சும்மா 1 செகண்டா தெரிஞ்சிருக்கா? தெரிஞ்சதில்லை. ஏன் அப்படின்னா, சித்த சுத்தி இருந்து கர்மயோகத்தை பண்ணி 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 இந்திரிய நிகிரகம் ஏற்பட்டு சித்த சுத்தி ஏற்பட்டாங்கன்னா அந்த மனசுங்கிறது சுத்தமாகி
அந்த மனசுல தெளிவா உள்ளதுக்கு ஆத்மா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அந்த ஆத்மா நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். அப்படி புலப்படுற தன்மைக்கு சிவப்பிரஜைன்னு பேரு. அதற்கு 4 நிலைகள் இருக்கு. அதை இன்னும் அதுக்கு மேல அந்த ஆத்மாவை தியானம் பண்றதுக்கு ஞான யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல நீ நிறைய கேள்விகள் கேட்ப. அதை நான் 3ஆம் அத்தியாயத்தை பாக்குறேன்னு மேல மேல இந்த சொன்ன விஷயங்கள் கர்மயோகம் ஞான யோகம் அப்படின்ற விஷயத்தையே அடுத்த 4 அத்தியாயங்கள்ல மேல மேல டெவலப் பண்ணி சொல்றாரு. அந்த கர்மாவை நம்ம கர்மயோகத்தை ஞான யோகம் பண்ண முடிஞ்சவங்க கர்மயோகத்தை பண்ணணும். ஞான யோகம் நிறைய முக்காவாசிகள் யாருக்கும் பண்ண முடியாது. அவெல்லாம் தேவையெல்லாம் போய் மாட்டிக்காத கர்மயோகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அவதாரம் சொல்றான். எவ்வளவு விஷயங்கள் கர்மயோகத்துடைய விவாதங்கள் என்ன அப்படின்னு தேவாசனம் தபசு கீர்த்தி ஆல்ரெடி எத்தனை விதமான கர்மயோகங்கள் இருக்குன்னு சொல்றான். கடைசியில யோகாபியாசம் ஞான யோகத்தை எப்படி பண்ணுவோம் அந்த யோகத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லி இந்த 6 அத்தியாயத்துல இந்த கர்மஞான யோகங்களே சொல்றான். இது முதல் சட்டம். இது சொல்லப்பட்ட தத்துவம் என்ன அப்படின்னா ஜீவாத்ம தத்துவம். அது சொல்லக்கூடிய உபாயம் என்னன்னா கர்மயோகம் ஞான யோகம். இதுக்கு 2 பிரகாரம் உண்டு. 2ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் என்ன அப்படின்னா கர்மயோகம் பண்ணி அதான் ஞான யோகத்துக்கு அந்த சித்தி ஏற்பட்டு ஞான யோகம் பண்ணி ஆத்ம சாட்சாத்காரம் அடையுது அப்படின்றது ஒரு வழி. 3ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது என்னன்னா ஜனகாதய அப்படின்னு ரிஷி ராஜ ரிஷிகள் தான் பண்ண மாதிரி கர்மயோகத்திலேயே ஈடுபட்டு அதுலயே ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படும் அப்படிங்கிறது 3ஆம் அத்தியாயம் சொல்லப்பட்டது. இது எப்படியா பண்ணி இதுக்கு சொல்லப்பட்ட உபாயம் கர்மஞான யோகங்கள் பலர் ஆத்ம சாட்சாத்காரம். இப்படி இருக்கும்போது இந்த ஆத்ம சாட்சாத்காரம் இன்னும் முழுமை பெற என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆத்மாவுடைய முழுமையான சுரூபம் நமக்கு புரியும். அப்படி புரியும் போது இந்த ஆத்மா எம்பெருமானுக்கு சேஷபூதன் எம்பெருமானுக்கு சரீர பூதன் அப்படிங்கிறது தெரிய வரும். அப்படி தெரியும் போது இந்த எம்பெருமான் மேலே ஒரு அளவிட முடியாத அன்பு நமக்கு ஏற்படும். அந்த அன்பினால அவனை உபாசனை பண்ண ஆரம்பிப்போம். நம்ம ஆத்மாவை தியானம் பண்றதுக்கு அவனை உபாசனை பண்ண ஆரம்பிப்போம். இந்த இதுக்கு மேல பக்தி அப்படின்னு பேரு. பிரீத்தி பூர்வம் அனுத்தியானம் பக்தி தகுதியதே அப்படின்னு புராணங்களை சொல்லிருக்கா. பக்தினா என்ன அப்படின்னா உள்ளத்துடன் செய்யப்படும் தியானம் தான் பக்தி அப்படின்றார். இதுதான் உபனிஷத்துக்கள்ல வேதனம் உபாசனம் தியானம் அப்படின்னு பலவிதமான சப்தங்களை சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இந்த பக்தி தான். அது வேதனம் சொன்னாலும் ஞானம் சொன்னாலும் தியானம் சொன்னாலும் உபாசனம் சொன்னாலும் ஒரே விஷயத்தான் சொல்ல வந்திருக்கு. இது எல்லாமே சொல்றதுக்கு ஒரே சினானிம்ஸ் அப்படின்றது நம்மளுடைய சம்பிரதாயம். ஏன்னா ஒரு இடத்துல பிரம்மத்தை உபாசனை பண்ணணும் பல ஜென்மங்கள் உபாசனை பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல பிரம்மத்தை பத்தி ஒரு பவர்பாயிண்ட் பிரசன்டேஷன் பார்த்தா உனக்கு மோட்டம் வந்துடும் சொன்னா அது லாஜிக்கே கிடையாது இல்லையா? சோ இந்த ஞானம்னு சொல்றதும் கூட உபாசனா வரக்கூடிய ஞானம் தான் அப்படின்னு உபாசனையை தான் குறிக்கிறது அப்படிங்கிறது சம்பிரதாயம். அந்த பக்தி யோகத்தை அடுத்த 6 அத்தியாயங்கள் அதாவது 7 இருந்து 12 அத்தியாயங்கள்ல எம்பெருமான் உபதேசிக்கிறான். ரொம்ப நடுக்கரும்பு மாதிரி ரொம்ப இனிமையான ஒரு பகுதி இது. இதுல தன்னுடைய தத்துவம் என்ன பரமாத்ம தத்துவத்தை தானே உபதேசிக்கிறான். நான் எப்பேற்படுவேன் தான் தான் எல்லாத்துக்கும் ஒட்டு எல்லாத்தையும் தாங்கறன்றதும் தன்னுடைய கல்யாண குணங்கள் தன்னுடைய விபத்துங்கிறது எல்லாம் எடுத்து தன்னுடைய தன்மை என்ன தன்னுடைய சுரூபம் என்ன அப்படிங்கிறத பத்தி விஸ்தாரமா சாதிக்கிறான். பக்தியுடைய பலவிதமான வகைகள் பக்தருடைய வகைகள் என்ன ஆத்ம விஞ்ஞாச சாத்தி அப்படின்னு 4 வகை பக்தர்கள் சொல்றான். அதுல ஞானியோட மேன்மை என்ன அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஞானம் இந்த ஒவ்வொருத்தரும் தன்னையே ஆசிரியக்குவா என்ன விதமான இந்த அச்சராஜ மார்க்கத்துல எப்படி போவா அர்த்தார்த்திகள்லாம் லூமாதி மார்க்கம் எப்படி போறா அப்படின்னு அதெல்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ எந்த விதமான பக்தர்கள் எந்த விதமான உபாசனையை பண்ணணும் எப்படி எந்த விதமான நினைவோட இருக்கணும் அப்படின்னு இந்த பக்தியோகம் பண்ணாலும் நம்ம நித்திய மாற்றங்களை விடக்கூடாதுங்கிறது இங்க முக்கியமான விஷயம். ஏன்னா பக்தியோகம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த தைல தாராவதை வச்சு இந்த சித்தி சந்திச்சு ரூபமாக நமக்கு அந்த நினைவு வராது. அதாவது ஒரு எண்ணெய் ஒழுக்கல் மாதிரி இடைவிடாது அந்த பக்தியோடைய அந்த விபரமாவுடைய நினைவுங்கிறது இருந்துட்டே இருக்கும். எப்போ ஆரம்பத்துல இருந்து கடைசி மூச்சு வரைக்கும் அந்த நினைவுங்கிறது அவ்வளவு ஈஸியா வந்துடாது. அந்த தியானத்தை சித்திக்காது. அது சித்திக்கணும்னா என்ன இன்னும் நம்ம மனசை பாலிஷ் பண்ணணும். அதற்கு இந்த நித்திய நைவேத்திக கர்மாக்களை பகவத் ஆராதனை ரூபமா நம்ம அதையும் பண்ணிட்டு இருக்கோம். அப்பதான் இன்னும் ரஜோதமோ குணங்கள் அழிந்து சத்துவ குணமே மேலிட்டு இந்த தியானம் அப்படின்றது பூர்ணமாகும். அப்போ ஆச்சராஜ மார்க்கத்துல கடைசி இந்த அந்திம ஸ்மிருதிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க இந்த வழியா எம்பெருமான் மோட்சத்தை கூட்டு போறான் அப்படின்னு இந்த பக்தியோகத்தை பத்தி ரொம்ப விசாரமா சொல்றான். 12ஆம் அத்தியாயில பக்தியுடைய படிக்கட்டுகள் பக்திங்கிறது கை வரல அப்படின்னா ஒரு தேவாலய நிர்மாணம் வேற விதமான கைங்கரியங்கள் இதெல்லாம் பண்ணி நம்ம பக்தி எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கடைசியில
கடைசி 6 அத்தியாயங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இதையெல்லாம் சொல்றது. அந்த கடைசி 6 அத்தியாயங்கள்ல புதிய விஷயம் எதுவும் இல்லை. இது வரைக்கும் சுருக்கமாக சொன்ன விஷயங்களை விஸ்தாரமா காணிக்கிறார். அந்த கடைசி 6 அத்தியாயங்கள 2 திருக்கங்களா, அதாவது 3 அத்தியாயங்களா, 13 இருந்து 15 ஒரு திருக்கம், 14 இருந்து 18 ஒரு திருக்கம் அப்படின்னு பிரிச்சுட்டு, முதல் திருக்கத்துல அந்த தத்துவத்திரயங்கள், அதாவது பிரகிருதி, புருஷன், ஈஸ்வரன் அப்படின்ற 3 தத்துவங்கள் இருக்கு இல்லையா. அதாவது பிரகிருதி அந்த குலத்துறையை பற்றி ரொம்ப விஸ்தாரமா சாதிக்கிறார். ஆத்ம தத்துவத்தை பத்தி இன்னும் விஸ்தாரமா சாதிக்கிறார். ஈஸ்வரன் எப்படி முத்த வேஷனா இருக்கான் அப்படின்றத பத்தியும் விஸ்தாரமா சாதிக்கிறார். அப்படி இந்த 3 அத்தியாயங்கள்ல தத்துவத்திரயங்களை பத்தி விசாரம் பண்றாரு. கடைசி 3 அத்தியாயங்கள்ல முன்பு சொன்ன கர்மஞான பக்தி யோகத்துக்குள்ளேயே அது எப்படி இன்டர்ட்வைண்டா இருக்கு, கர்மயோகமும் பக்தி யோகத்துக்குள்ளே எப்படி அடங்கி இருக்கு அப்படின்னு அந்த 3 உபாயங்கள் இருக்கு இல்லையா, கர்மயோகம், பக்தி யோகம், ஞானயோகம், பக்தி யோகம், அதை பத்தி இன்னும் நிறைய சந்தேகங்களை பெருமாள் நிவர்த்தி பண்றான். கடைசியில சரம ஸ்லோகத்தோட எம்பெருமான் சரணாகதி மார்க்கத்தையும் அங்க சொல்லிட்டு நிவர்த்திக்கிறான். அடியன் காலத்தை பார்த்ததுனால அடியன் 5 நிமிஷம் அதிகமா எடுத்துட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு அத்தியாத்ம சாஸ்திரத்தை கண்ணன் எம்பெருமான் நம்ம எல்லாரோட சம்ரட்சணத்துக்காக தான் கொடுத்திருக்கான். இது கீதையோட பாதை அப்படின்றதுதான் மனுஷனுக்கு தேவை. அடியன் ஒவ்வொரு நாளும் கீதையை பத்தி ஏதாவது நினைச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கீதையை பத்தி அடியன் சுவாமியுடைய சித்திரோட வார்த்தை படிக்க பல ஜென்ம சுற்றத்தினால ஒரு விளைவு. அதை பத்தி சில வார்த்தைகள் பெரியவர்கள் மட்டும் சொல்ல வந்தது, அதுக்கு ஒரு பெரிய ஒரு சூழல் தான், ஒரு பெரிய ஒரு பாகியம் அடியனுக்கு. ஏதோ அடியன் புரிஞ்சுட்ட வரையில அவசரமா எதையோ சொல்லி முடிச்சிட்டேன். பெரியவாள்லாம் பார்த்து அனுகிரகிக்கணும் அப்படின்னு பார்க்கிறேன். கவிதா சிம்மாய கல்யாணம் சாமி ஸ்ரீமதேவி சாய புராணம்